ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் லைஃப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. அது சில வேளை பிரச்சனைனால தான் அதை நம்ம வீடியோவில் தெரிவிச்சிருப்போம் முன்னாடி வீடியோவில். அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், லவ் பேர்ட்ஸு எப்போது முட்டை வைக்கும், அதுக்கு உண்டான அறிகுறிகள், முட்டை வச்சதுக்கப்புறம் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதை என்னென்ன பண்ணணும், எத்தனை நாளில் கரெக்டாக சிக்கு பொரிக்கும், சிக்கு பொரிச்சோடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இதுதான் முதல் அறிகுறி. ஒரு பேர் நல்ல ஜோடி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஒன்று மாற்றி மாற்றி தலையெல்லாம் சொரிஞ்சுக்கும். இந்த பறவை அந்த பறவைக்கு தலை சொரிஞ்சு விடும், அந்த பறவை இந்த பறவைக்கு தலை சொரிஞ்சு விடும். ஒரே கம்பில் உட்காந்துக்குங்க. இதுதான் முதல் அறிகுறி. இப்படி நம்ம பார்த்துட்டனாலே சீக்கிரம் முட்டை வைக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த பெண் பறவை பார்த்திங்கன்னா இந்த கம்பில் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டி இருக்கும், வயிறு ஒட்டி இருக்கும். இதே சாதாரண டைம் பார்த்திங்கன்னா வயிறெல்லாம் ஒட்டி இருக்காமல் ஆண் பறவை பெண் பறவை எல்லாமே காலை மேலே வச்சு உடம்பும் மேலே தான் இருக்கும். ஆனால் ப்ரெக்னன்சியான பறவை, அதாவது கர்ப்பமடைந்த பெண் பறவை இந்த மாதிரி வயிறு அந்த கம்பில் ஊடு கொடுத்துருக்கும். வால் பகுதி கொஞ்சம் இறங்கி இருக்கும். அது கழிவு போகிற இடம் தோள்கள், அந்த நம்ம ரெக்கை இறகுகள்லாம் உதிர்ந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அதை கவனிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பறவை சீக்கிரமாக முட்டை வைக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாற்றி மாற்றி உணவெல்லாம் ஊட்டி விட்டுக்குவாங்க. ஒரு சில பறவைகள் பானையை கிளியர் பண்ணி பானையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தான் மேட்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். இந்த மாதிரி ஜோடியே சேரும். இன்னொரு சில பறவைகள்லாம் ஜோடி சேர்ந்து அந்த ஃபுட்டெல்லாம் மாற்றி மாற்றி ஊட்டி இந்த மாதிரி தலையெல்லாம் சொரிஞ்சதுக்கப்புறம் பானையை செலெக்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதம். இந்த பறவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுட்டுகள்லாம் மாற்றி மாற்றி ஊட்டிக்குவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா நல்ல பேர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு அறிகுறி தான். அப்போ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஊட்டி முடித்ததுக்கப்புறம் அவங்க மேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளில் எக்கு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. பானையில் போயிட்டு சும்மா போயிட்டு வருவாங்க. ஒரு 4 தடவை 5 தடவை டெய்லி போயிட்டு வருவாங்க. ஒரு 2-3 நாளைக்கு அந்த பானையை செலெக்ஷன் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையாகவே இருப்பாங்க. அப்போ நீங்கள் போய் பானையில் முட்டை வச்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா ஃபுட்டெல்லாம் மாற்றி மாற்றி ஊட்டி கொடுப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, பெண் பறவை அடையிருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பெண் பறவை எப்போயாவது தான் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே வரும். ஆண் பறவை மட்டும்தான் கொண்டு போய் ஃபுட்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கவனிச்சிங்கனாலே தெரியும், இனி முட்டை வைக்கல, ஆனால் பானையில் போய் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கா, எந்த டிஸ்டர்பன்ஸு இல்லாமல் இருக்கா, பானையில் முட்டை வச்சா நம்ம கரெக்டான முறையில் குஞ்சு பொரித்து சிக்குங்களையெல்லாம் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் கரெக்டாக அவங்கெல்லாம் செக் பண்ணி செலெக்ஷன் ஆயிடுச்சு, ஓகே பானையெல்லாம் சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் மேட்டிங்கே பண்ணுவாங்க. மேட்டிங் பண்ணி முடித்து ஒரு 10 நாள் ஒரு வாரம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ப்ரீடிங், அதாவது முதல் தடவையாக கிளச் எடுக்கிற பறவைகள், முதல் தடவையாக முட்டை வைக்கக்கூடிய பறவைகள்லாம் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இதே 2வது கிளச்சு 3வது கிளச்சு எல்லாம் எடுக்கிற பறவைகளாக இருந்தால் 3 நாள் 4 நாளில் மேட்டிங் ஆகினா 3 நாள் 4 நாளில் முட்டை வச்சுருவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி பானையை இவங்க செலெக்ஷன் பண்ணி பெண் பறவை 2 நாள் 3 நாள்லாம் பானையில் சும்மாவே உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சோன்னா முட்டை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி முட்டை வச்சிருச்சான்னு போய் பார்க்காதீங்க, எந்த தொந்தரவும் பண்ணிடாதீங்க. முட்டை வச்சிருச்சுன்னா ஒரு 18 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஃபுட்டுக்கு மட்டும் கரெக்டாக வச்சு கொடுத்துருங்க. தண்ணியை மாற்றி விட்ருங்க. பாக்கி பானையை நம்ம திறந்து பார்க்குறது ஆட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. முட்டையெல்லாம் உருண்டுருச்சுன்னா கருவெல்லாம் களைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த முட்டை வேஸ்ட் ஆயிரும், குஞ்சு பொரிக்காது. அந்த முட்டை அவங்க அடை இருந்தாலும் குஞ்சு பொரிக்காமல் இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளே ஆயிடுவோம். இப்போ எத்தனை நாளில் குஞ்சு பொரிக்கும் கேட்டிங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்கு வைப்பாங்க. அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சிக்கு பொரிப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு சில நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கமெண்ட் மூலிமா கேட்டிருந்தாங்க, குஞ்சு 30 நாள் ஆயிடுச்சு, ஒரு குஞ்சு 2 குஞ்சு தான் இருக்குது, வேறு குஞ்சு குட்டிகள்லாம் பொரிக்கலை அப்படிங்கிறீங்க. ஆனால் 18 நாள் கழிஞ்சு ஒரு குட்டி பொரிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 2வது குட்டி 20 நாள் கழித்து தான் வரும். 3வது குட்டி 24 நாள் கழித்து
4வது குட்டி இந்த மாதிரி 2 நாள் 2 நாள் 1 நாள் விட்டு 1 நாளுங்க மாதிரி 2 நாள் கேப் விட்டு 5 முட்டையை பொரிக்கிறதுக்கு வந்து 21ஆவது நாள்லேருந்து 31 நாள் 32 நாள் ஆயிரும். அப்போ தான் வந்து முழுமையாக 5 முட்டை 6 முட்டை வச்சுருக்கிறதெல்லாம் விரித்து நம்மளுக்கு வந்து சிக்கு வெளியே வரும். சிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருந்தால் க்ளீன் பண்ணலாம். அப்படியே இல்லைன்னா ஒரு பறவைகள்லாம் வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து சிக்கு பொரிச்சோன்னே ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். பானை வந்து க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறதும் வீடியோ போட்டிருக்கோம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லபடியாக ஒரு ப்ரீடிங் பண்ணி சிக்குங்களையெல்லாம் பொரித்து எடுத்துடலாம். இந்த அறிகுறிகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எப்படி வந்து முட்டை போடுறதுக்கு முன்னாடி பறவைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. கூட நம்ம ஃபஸ்ட்டு தயார் நிலையில் கரெக்டான வகையில் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கு முந்தின வீடியோ 2வது வீடியோ வந்து கூடுகளில் என்னென்ன இருக்கணும், சரியான முறையில் ஒரு பேருக்கு கூடு அமைச்சு கொடுக்கறது எப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அதை எல்லாமே பார்த்து பயன்பெறுங்க. அப்போ முக்கியமாக என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, இந்த முட்டையெல்லாம் போட்டால் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவங்கள பார்த்துங்க. அதே போல் மிருகங்களோடது பூனை நாய் இதெல்லாம் வராத மாதிரியும் பார்த்துங்க. கூட வந்து மாற்றி மாற்றி வைக்காதீங்க. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல நிரந்தரமாக விட்டால் தான் அவங்க கரெக்டான வகையில் குஞ்சு பொரிப்பாங்க. ஓகே, நன்றி. மீண்டும்